அவர் அரசு அலுவலராக ரிட்டையராகி சரி இருக்கிற வரைக்கும் யாருக்கெல்லாம் சென்னைக்கு அவரை தேடி வர்றாங்களோ அவருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர். புரட்சிகர காலத்தில் யூசுப் அவர்கள் அமைச்சராக இருந்தப்போ அவர் உதவியாளர் ஆகும். அதுக்கப்புறம் 91 அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் திரு கண்ணப்பன் அவர்களுக்கு உதவியாளராக பணியாற்றியவர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் அம்மா அவர்கள் அவர் ஜெயா டிவிலேயே அவர் பணியாற்றினார். அதுக்கப்புறம் அவர் வயது முதிர்வு காரணமாக இப்பொழுதெல்லாம் அவர் பெரிய ஓய்வு பெற்றாலும் சென்னைக்கு வருபவர்களுக்கு அவரால் முடிஞ்சாலும் உதவி செய்வதில் அவர் இசக்கி அவர்களுக்கு இணை அவர் தான். எனக்கு கடந்த 30 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர், ஒரு மூத்த சகோதரராக எங்களோடு அவருடைய இழப்பு அவர்கள் குடும்பத்தை போட்டு எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதனால தான் நான் குடும்பத்துடைய என் பொண்ணு பிறக்க முன்னாடியிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவார். அதனால் என் டாக்டர் உடனே வரணும்னு சொல்லி அதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகிடும். வேற சார், நீங்கள் மனோஜ் பாண்டியன் வந்து திமுக இணைஞ்சிருக்கப்ப நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இது மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர். அது செய்திருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் அது பழனிசாமி அவர்களின் ஆட்டத்தை ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அம்மாவின் தொண்டர்கள் இது போன்ற முடிவுகள் எடுப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. அதிமுக முக்கிய தலைவர்களாக இப்படி போயிட்டே இருக்காங்களா? மற்ற திமுக மற்ற இதெல்லாம் சேர்ந்தாங்களா? இப்போ அதிமுக நீங்க மீட் எடுக்க சார், இப்ப அதிமுகவே இல்லையே சார். நீங்க அதிமுக இடிஎம்கேல இருக்கு, இதிமுகன்னு கேளுங்க, நான் போய் சொல்லுவேன். அதிமுகங்கிறது இருக்கு இல்லையே. நான் அதை சொன்ன வந்து நம்ம தம்பி மதுரையில இருந்து கேசட் போடுவாரு, அவர் பேர் என்ன, உதயகுமார் கோச்சிக்கிறாரு. நீங்க யாரு எங்களை எல்லாம் ஒன்னாக்கிறாங்க உங்களை கூட்டமா? நான் சொல்றது, புரட்சி தலைவர் தொண்டராக, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். நாங்க இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சோம்னா நாங்களா ஆரம்பிச்சோம்? ஆரம்பிக்க வைத்தவர்களே நீங்க தானே. உங்க தலைவர் கொல்லிக்கட்டையார 17ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை செய்து தலையில கொழுந்து விட்டு எரிய செய்திருக்கிறீங்களே. அதை சொன்னா நீங்க வருத்தப்படுறீங்க. உங்களால ஒரு ஒன்றிய பாருங்க, ஒன்றிய பெருந்தலைவரே எங்க கூட இருக்கிறாரு. அவங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர், எத்தனை ஒன்றிய கவுன்சிலர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க? எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்க இதுல 3 பேர் ஜெயிச்சாங்க. உங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பலபலம் இல்லைனாலும் நாங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்க இதுல 2 ஒன்றிய சேர்மனா இருக்காரு. 18ல ஒரு 2-3 தான் தோற்றாரு, இதெல்லாம் ஜெயிச்சு வந்தாரு. அது மாதிரி காரைக்குடி பக்கத்துல தேர்பகி பாண்டிய அவர்களின் சகோதரர் அங்க வந்து கள்ளமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்காரு. அவர் சொல்றதுக்கு சொல்ற மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுவதும் 100 பேரோ 150 பேரோ எங்க இதுல ஒன்றிய கட்சிகளாக இருக்காங்க. அதை பல பேரை இவங்க கோச்சர்ஸ் மாதிரி அவர்களுடைய போரா கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சு அவர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. அது மாதிரி நகராட்சி கவுன்சிலர்கள், பேரூராட்சி கவுன்சிலர்கள், அது போல இன்னும் சொல்ல போனா மாநகராட்சியில இருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர் வந்து தம்பி அதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு தெரிகிறார்கள். போன தேர்தலில் நாங்க எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல, ஆனா உங்க ஆட்சி வந்துச்சா? பல ஆயிரம் கோடி செலவு செய்தீங்க. அந்த பணத்தை எல்லாம் ஒரு ஃபேக்டரி கட்டிருந்தா தமிழ்நாடு முழுவதும் 5 அல்ல 10 ஃபேக்டரி கட்டி 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறவங்க பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கி இருக்கலாம். ஆனா என்ன, நீங்க இந்த சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அவ்வளவு முயற்சி. இந்த முறை அதுவும் நடக்க போவது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க போவதில்லை. ஏன்னால் நீங்கள் திருந்த போவதில்லை. அதனாலதான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவா புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவர். ஜார்ஜியா பிரிந்தப்ப ஜானகி அணி அம்மா அணியிலிருந்து ஒரே ஒருவர் ஜெயித்த பேச்சுவாரியர். பிறகு அம்மா அவர்கள் தலைமை ஏற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட இருந்தார். 99ல் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர். மனோஜ் பாண்டியன் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்.
அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட பழனிசாமி எங்க கூட வர முடியலாம அவர் அவங்க கூட போனாரு. இன்றைக்கு அவர் பழனிசாமியோட இந்த நடவடிக்கையை பார்த்து மனமுடைந்து போயிருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். சட்டமன்றத்துல நீங்க எப்படி தனித்து போட்டியிட போறீங்களா? உங்களுடைய இது எப்படி இருக்கு? அது நீங்க இந்த முறை தனித்து போட்டியிடுவதுங்கிறது எங்களுடைய கடைசி ஆப்ஷன். அதுக்கு வாய்ப்பு குறைவு. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையுமான்னு கேட்டதுங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். பட் அது நீங்களாம் எதிர்பாராத கூட்டணிகள்லாம் அமைய வாய்ப்பு இருக்கு. கூட்டணியோடு நாங்கள் அதான் இன்னைக்கு சொல்ல, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி ஏதாவது அதீத நம்பிக்கையில சொல்ல நடக்க போவதை யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். பேச்சுவார்த்தை நடைபெறும் சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா? சார், நீங்க எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நல்லா இருக்கும். நான் பழனிசாமி மாதிரி தொண்டர்களையும் எங்க நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிடையாது. அதுக்குதான் இன்னைக்கு விஜய் மதுரை மாநாட்டுல சரியா பதிலடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு இவங்க இப்ப எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலேயே கொடியை கொடுத்து கட்சி எப்படி புலகாங்கிதா இருந்தாரு நாமக்கல்ல. அப்படியே இப்போ அங்க பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஒரு 4-5 வயசு பையன் பள்ளிக்கு போற பையன் ஏதாவது பலூனை பார்த்தா குதிப்பான அதே மாதிரி குதிச்சாரு. இன்னைக்கு நான் சொன்ன இதெல்லாம் விஜய் வெளியில பேசுற வரைக்கும் தான். அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்க சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளை ஏமாற்றுவதற்கு செய்கிற ஏமாற்று வேலை இது. நான் சொல்லி 2வது நாளே அவங்க நிர்வாகிகள்லாம் கேள்வி கேட்டப்ப அதுக்கான உரிய விஜய் தலைமையில தான் கூட்டணி அமைங்க சொன்னேன். இது எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சதான் சொல்றேனே தவிர அதுக்காக நாங்க அவர் தலைமை எடுத்துட்டு போவீங்களான்னு கேட்கிற கேள்வி எல்லாம் நான் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. நான் அதை யதார்த்தத்தை மனதில் உள்ளதை சொல்லுவேன். இந்த காலம் இருக்கிறது. அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம். எங்க நிர்வாகிகளோட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். தலைமை கழக நிர்வாகிகள், அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் போன்று அனைத்து தரப்பு நிர்வாகிகளுடைய மனநிலை மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதுதான் எடுப்பேன். அதனால இன்னும் காலம் இருக்கு. மாணவி படுகொலை இருக்கு. அதை பத்தி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு இப்பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது உங்கள் மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை. நிறைய விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலையில் போராடுகின்ற நிலைமைதான். ஆனால் 2024 தேர்தலில் 39 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு 21 ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் கழித்து வந்த தேர்தலில் 39 தொகுதிகளில் இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் இன்றைக்கு கூட ஒரு மாணவி நேற்றைக்கு கொடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். இது போல பல விஷயம் இருந்தாலும் 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றது. இதற்கு காரணம் என்ன என்பதை அண்ணன் பழனிசாமியும் மற்ற கட்சிகள் யோசிக்க வேண்டும், நாங்கள் உட்பட. கரெக்டா? ஓகே சார்.